அப்ப எஜமான் எப்படி கவனிக்கிறாராம் பாத்தீங்கன்னா, தன் வேலைக்காரனுக்கு உணவு கொடுத்து, அப்படியானால் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, நம்மை தேவன் உயர்த்தி வைக்கும் போது எஜமானாகிய ஆண்டவர் என்னை பார்க்கிறார், எஜமானாகிய ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதமும் இவ்வளவு காரியங்களை தந்திருக்கிறார். அதை தன் வேலைக்காரனுக்கும் தன் குடும்பத்துக்கும் கொர்நேலி செய்ததை போல நல்ல மனசோட நல்ல இரக்கத்தோட ஊழியக்காரனா இருக்கிற நாங்களும் நீங்களும் வசனத்தை ஆண்டவர் வரும் வரை சரியாய் போதித்து, சரியாய் நடந்து, சரியாய் ஜீவித்து, ஆண்டவர் வரும் வரை நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி உள்ள ஊழியக்காரன் பாக்கியவான். என்ன செய்வாராம்? அவர்களை பந்தி இருக்க வச்சு என் ஆண்டவா தேவன் விளம்பி கொடுப்பாராம். அல்லேலூயா. என்ன விளம்பி கொடுப்பார்? ஒரு அம்மா தேற்றும் போல, ஒரு தகப்பன் தேற்றும் போல தேற்றி அவர்களை நடத்தி ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தில் அழகாய் நடத்தி அழகாய் பாதுகாக்க நீங்கள் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.